இந்த காணொளியில மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தினை பற்றி பார்க்க போகின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் ஒரு வர்த்தமானி ஒன்றினை அதிரடியாக வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட இந்த வர்த்தமானி தொடர்பாக நீங்கள் அனைவருமே விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. காரணம், அந்த வர்த்தமானியிலே இலங்கையில் இந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகள் என்னென்ன என்று சொல்லி ஏற்கனவே ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிட்டிருந்தார்கள். அதிலே அமைப்புகளையும் தாண்டி தனிநபர்களினுடைய பெயர்களையும் கூட குறிப்பிட்டிருந்தார்கள். அதிலே பல தமிழ் பெயர்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது மேலும் புதுப்பிக்கப்பட்டதாக அதே மாதிரியான ஒரு வர்த்தமானி ஒன்று மீண்டுமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு சொந்தமாக இருந்தால், அல்லது நீங்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்தே பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணம், இந்த புதிய வர்த்தமானியிலே ஒருவேளை உங்களுடைய பெயர்கள் விடுபட்டிருக்கலாம், இல்லை என்றால் சேர்க்கப்பட்டும் கூட இருக்கலாம். ஆகவே அது பற்றி தயவு செய்து எச்சரிக்கையுடன் இருந்து கொள்வதற்கு நீங்கள் இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து இனியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இந்த ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் முழுமையான ஒரு தகவல்களையும் பார்ப்போம் என்றால், உங்களுக்கு தெரியும், என்னுடைய காணொலிகளையும் கூட கடந்த ஒரு காணொலியிலே நான் இந்த விடயம் குறிப்பாக சொல்லியிருப்பேன். அதாவது அந்த காலப்பகுதியிலே குறிப்பாக பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தான் அந்த வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதிலே பல பேரினுடைய தனிப்பட்ட பெயர்களும் அதே சமயம் குறிப்பிட்ட சில அமைப்புகளினுடைய பெயர் விவரங்களும் குறிப்பிட்டு அவர்கள் இந்த நாட்டிலே தடை செய்யப்பட்ட அமைப்புகள், அந்த நபர்கள் இந்த நாட்டிலே தடை செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வர்த்தமானி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே அதனை தெரியாமல் யாராவது நீங்கள் நாட்டுக்குள்ளே மீண்டுமாக வந்தாலோ, நீங்கள் தற்பொழுது புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே நீங்கள் ஒருவேளை அதனை தெரியாமல் நீங்கள் நாட்டுக்குள்ளே வருவீர்கள் என்றால் உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே அது குறித்து நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அது குறித்து தான் பிப்ரவரி 20ஆம் தேதி ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வர்த்தமானியில மொத்தமாக 15 அமைப்புகள் இலங்கை நாட்டிலே தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதே சமயம் 222 தனிநபர்களினுடைய பெயர்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிலே அவர்கள் அந்த 222 பேருமே இந்த இலங்கை நாட்டிலே தடை செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் வெளியாகக்கூடிய இந்த ஒரு வர்த்தமானியானது நேற்றைய தினம், அதாவது 2025 மே மாதம் 30ஆம் தேதி ஆகிய நேற்றைய தினம் தான் இந்த வர்த்தமானியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அதிவிசேட வர்த்தமானியில 15 அமைப்புகள் தடை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மீண்டுமாக, அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி வெளியான வர்த்தமானியிலையும் கூட 15 அமைப்புகள்லாம் தடை செய்யப்பட்டிருந்தன. அதே சமயம் தற்பொழுது நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்ட இந்த அதிவிசேட வர்த்தமானியிலையும் கூட 15 அமைப்புகள்லாம் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் 217 தனிப்பட்ட நபர்களினுடைய பெயர்கள் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த 217 நபர்களும் தான் இலங்கை நாட்டிலே தடை செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி. இது பாத்தீங்கன்னு சொன்னால் அமைப்புகளினுடைய எண்ணிக்கையிலே எந்த ஒரு வேறுபாடும் இல்லாவிட்டாலும் கடந்த முறை வெளியிட்ட வர்த்தமானியிலிருந்து தனிநபர்களினுடைய எண்ணிக்கை சற்று மாற்றமடைந்திருக்கின்றது. 222 இருந்து 117 என்கின்ற அந்த இலக்கத்துக்கு குறைவடைந்திருக்கின்றது. இதற்குள்ளே ஒருவேளை சில பெயர்கள் தவிர்க்கப்பட்டும் இருக்கலாம், சில நேரம் நிறைய பெயர்கள் தவிர்க்கப்பட்டு புதிதாக சில பெயர்களும் கூட சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஆகவே இது தொடர்பாக நீங்கள் தான் ஒவ்வொரு தடவை நிச்சயமாக இந்த அமைப்புகளினுடைய பெயர்களையோ அல்லது தனிநபர்களினுடைய பெயர்களையோ இதில் இணைக்கவில்லை. காரணம், அவற்றை வாசித்துக் கொண்டு போனால் அது ஒரு பெரிய ஒரு நீண்ட பட்டியலாக மாறிவிடும். அதன் காரணமாக குறிப்பிட்ட அந்த வர்த்தமானியில் கூடிய பெயர் பட்டியல்களையும் அமைப்புகளினுடைய அந்த பெயர் பட்டியலையும் நான் இந்த காணொலியை இணைத்துக் கொள்கின்றேன். முடிந்தால் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துக் கொள்கின்றேன். நீங்கள் அதிலே பார்த்து உங்களுடைய பெயர்கள் இருக்கின்றதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், அதிலே இப்போ ஒருவருடைய பெயர் இன்னொருவருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. உதாரணத்துக்கு என்னுடைய சங்கவி எனப்படக்கூடிய இந்த பெயரே அன்றாட வாழ்க்கையில் நான் நிறைய பேருக்கு அந்த பெயர் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு வேறு நபர்களுக்கும் அந்த பெயர்கள் இருக்கலாம். ஆகவே அதனை நான் எவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்வது என்கின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் எந்த ஒரு கவலையுமே உங்களுக்கு தேவையில்லை. காரணம், அதிலே அவ்வளவு விளக்கமாக அவர்கள் உங்களுடைய கடவுச்சீட்டு இலக்கமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கமாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றையுமே அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் உங்களுடைய முகவரியையும் கூட அதிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் உள்நாட்டில் இருப்பவர்கள் என்றால் உள்நாட்டு முகவரி மட்டும் இருக்கும். அதே சமயம் வெளிநாட்டில் இருப்பவர்களாக இருந்தால் வெளிநாட்டு முகவரியையும் கூட அவர்கள் அங்கே தந்திருக்கின்றார்கள். ஆகவே அது பற்றி தயவு செய்து முழுவதுமாக வாசித்து உங்களுடைய பெயர்கள் இருக்கின்றதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே கட்டாயமாக நான் இந்த வர்த்தமானியை வந்து இணைத்துக் கொள்கின்றேன், அந்த பெயர் பட்டியல்களை இணைத்துக் கொள்கின்றேன். நீங்கள் பார்த்து அதிலிருந்து கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். அதே சமயம் புதிய பட்டியலையும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகள் அமைப்பு மற்றும் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, அதே சமயம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் போன்ற அமைப்புகள் வந்து தொடர்ந்தும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாகவே தான் இந்த முறை வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் இவ்வாறு இந்த தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அமைப்பு என்றது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் மீண்டும் மீண்டுமாக அவர்கள் வலியுறுத்தி கொண்டு கோடிட்டு காட்டிய வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அவர்கள் இந்த பட்டியலை வெளியிட்டதற்கான காரணமாக அவர்கள் சொல்லக்கூடியது அல்லது இந்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக கருதுவதற்கான காரணமாக அவர்கள் சொல்லக்கூடியது வந்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற நோக்கில் தான் நாங்கள் இந்த வர்த்தமானியை வெளியிடுகின்றோம் என்கின்ற மாதிரியாக சொல்கின்றார்கள். ஆகவே இது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருந்தால் உங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக என்னவாக இருக்கின்றது என்பதை வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இந்த காணொலியில இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தினையும் பற்றி பார்க்க போகின்றோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் முன்னாள் ராணுவ தளபதியான சரத் பொன்சேகா அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கி இருக்கின்றார். அந்த நேர்காணல்ல ஒரு முக்கியமான விடயம் ஒன்றினை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தமிழர் பகுதிகள் இருந்த காலப்பகுதிகளில் எல்லாமே அவர்களினுடைய ஒரு அரசாங்கத்தின் கீழ் அவர்களினுடைய நடவடிக்கைகளின் கீழ் தான் எல்லாமே திட்டமிட்ட ரீதியாக நடந்து கொண்டிருந்தது. இப்படி திட்டமிட்ட வகையில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பாக இந்த வங்கி கணக்குகளோ அல்லது நகைகளை கொண்டு சென்று நாங்கள் அடகு வைக்கிறதோ எல்லாமே அவர்களினுடைய இயக்கம் சார்ந்ததாகவே தான் இருக்கும். ஆகவே அப்படி இருக்கின்ற அந்த சமயத்திலே தமிழ் மக்களினுடைய நகைகள் வந்து நிச்சயமாக இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் வந்து வைத்திருந்த பல வங்கிகள்ல வந்து அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு வைக்கப்பட்டிருந்த நகைகள்ல கிட்டத்தட்ட பாதி அளவை முன்னாள் அமைச்சர் பஷீர் ராஜபக்ஷ அவர்கள் வந்து கொள்ளையடித்திருக்கின்றார் என்கின்ற மாதிரியாக அவர் அந்த நேர்காணலிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் அமைப்பினால் நடத்தப்பட்ட வங்கிகள்ல அப்பகுதி மக்களால் அடகு வைக்கப்பட்டிருந்த 220 கிலோ தங்க நகைகள் வந்து மொத்தமாகவே மீட்கப்பட்டிருந்ததாகவும் அந்த மொத்த தங்க நகைகளையும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அவ்வளவுமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு பொலித்தீன் பைகளிலே அடைக்கப்பட்டதாகவும் அதிலே யார் யாருடைய நகைகள் என்று சொல்லி பெயரிடப்பட்டது போன்றுமாகத்தான் அந்த நகைகள் மீட்கப்பட்டதாகவும் அதனை மீட்டதன் பின்னராக வவுனியா போலீசாரிடம் அவற்றை வந்து ஒப்படைத்ததாகவும் அவர் அந்த நேர்காணலிலே சொல்லியிருக்கின்றார். இவ்வாறு ஒப்படைத்ததன் பின்னராக என்ன நடந்தது, அது யாரிடம் கைமாறப்பட்டது என்கின்ற எந்த ஒரு விவரங்களும் தனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியும், ஆனால் அதன் பின்னராக பசில் ராஜபக்ஷ அவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அங்கே 110 கிலோ தங்க நகைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் சொன்னாராம். அதாவது மொத்தமாக இவர்கள் 220 கிலோ தங்க நகைகளை மீட்டு போலீசாரிடம் கையளித்ததாகவும், ஆனால் அதனை பசில் ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்ற சமயத்திலே 110 கிலோ தங்க நகைகள் தான் மீட்கப்பட்டது என்கின்ற மாதிரியாக தெரிவித்ததாகவும், அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லினால் கிட்டத்தட்ட அரைவாசி தங்க நகைகளை வந்து அவர் தான் கொள்ளையடித்து விட்டார் என்கின்ற மாதிரியாக சரத் பொன்சேகா அவர்கள் வந்து அந்த நேர்காணலில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே சமயம் தான் வந்து ராணுவத்தில் இருந்து விலகிய பின்னரும் கூட பல பெறுமதியான நகைகள் வந்து மீட்கப்பட்டதாகவும், அதே சமயம் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜபக்ஷ குடும்பத்தினர் கிட்டத்தட்ட 6 டன் தங்க நகைகளை வந்து ஜப்பான் நாட்டுக்கு விற்பனை செய்ததாகவும் கூட ஒரு செய்தி தனக்கு கிடைத்தது என்று சொல்லியும் அந்த நேர்காணலில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆக மொத்தத்தில் அது அனைத்துமே மக்களினுடைய தங்க நகைகள். அப்பொழுது விடுதலை புலிகளினால் இயக்கப்பட்ட வங்கிகளிலே அடகு வைக்கப்பட்ட தங்க நகைகள். அவற்றை அவர்கள் மீட்டு போலீசாரிடம் கொடுக்கின்ற சமயத்திலே அதுல இன்னமுமே மக்களுக்கு போய் சேராத பல கோடி பெறுமதியான தங்க நகைகள் வந்து இன்னமுமே அவர்களால, குறிப்பாக பசில் ராஜபக்ஷ அவர்களால கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும், அதே சமயம் ராஜபக்ஷ குடும்பத்தினரால கிட்டத்தட்ட 6 டன் நகைகள் வந்து ஜப்பானுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் ஒரு தகவலை வந்து அவர் அந்த நேர்காணலில் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது குறித்த உங்களுடைய கருத்தை நீங்கள் கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.